To my channel 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து 11th standard accountancy concept basis of accounting. ஸோ பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுவோம் 3 பேஸஸில் கேஷ் பேஸஸ் அக்ரூவல் பேஸஸ் ஒரு மெர்கன்டைல் பேஸஸ் மிக்ஸ்ட் ஆர் ஹைப்ரிட் பேஸஸ். ஸோ கேஷ் பேஸஸ் பார்த்திங்கன்னா எல்லா கேஷ் பேமெண்ட்ஸ் இருக்கலாம், கேஷ் ரிசிப்ட்ஸ் இருக்கலாம், காசு வருது போகிறது, காசு பேமெண்ட் எல்லாமே கேஷ் வழியாக தான். நோ கடன், everything we are going to record only in the cash. நமக்கு தெரியும் நிறைய இடத்துல வந்து நோ கடன் நோ கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் மெயின்டைனிங் அ கேஷ் பேஸஸ் சிஸ்டம். ஸோ நீங்கள் ஒரு இன்கம் ரிசீவ் பண்ணாலும், ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பே பண்ணாலும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும், ஒரு கடன் கட்டினாலும், அது போன இயர் அடுத்த வருஷம் எந்த வருஷம் நீங்கள் கேஷோட டிரான்சாக்ஷன் இல்லாமல் மட்டும்தான் அது வந்து கேஷ் பேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேஸஸ். அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேஸஸ்னால் என்னென்னாக்கா வெதர் ரிசீவ் பட் நாட், இது வந்து கடன் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கடன் கூட இதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கான்செப்ட் அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேஸஸ். ஸோ காசு வந்துச்சோ வரலையோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணி காசு வந்துச்சோ இல்லையோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் கடனாக வாங்கியிருக்கலாம், காசாக கட்டிக்கலாம், அப்பயும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. எதாவது கடன் வந்து நீங்கள் வந்து இன்னும் கட்டலை பெண்டிங்காக இருக்குது, அதுவும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ பெண்டிங் சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து அக்ரூவல் பேஸஸ். ஸோ கம்பெனி ஆக்ட் 2013 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா கம்பல்சரி புக்ஸ் வந்து அக்ரூவல் பேஸஸில் ரெக்கார்ட் பண்ணலாம். கேஷ் பேஸஸ் மட்டும் இல்லை, அக்ரூவல் பேஸஸ்லையும் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்டு பேஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் கேஷ் பேஸஸ் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவோம், கேஷும் ரெக்கார்ட் பண்ணுவோம், கிரெடிட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூஸ் அண்ட் அசெட்ஸ் இது வந்து கேஷ் பேஸஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். தட் இஸ் காசு வர்றது, அசெட்ஸ் வாங்குறது, இது வந்து கேஷ் பேஸஸில். கடன் செலவு இது ரெண்டுமே வந்து அக்ரூவல் பேஸஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நமக்கு 3 இருக்குது. ஸோ கேஷ் பேஸஸ், அக்ரூவல் பேஸஸ் அண்ட் ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்ட் பேஸஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அக்கௌண்டிங்கில். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.